ஹalleluya, praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த புதிய மாதத்தை ஆசீர்வதித்திருப்பதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த 2 மாசங்களை கிருபையாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களை, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து துதியுங்கள், அவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் வாக்கு பண்ணியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திக்க போகிறதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இப்பொழுதும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த 3ஆம் மாதம் பலத்த மாற்றங்களை கொடுத்து ஆஸ்வதிக்க போகிறார். உங்கள் பிள்ளைகளை ஆஸ்வதிக்க போகிறார், குடும்பங்களை ஆஸ்வதிக்க போகிறார். குறிப்பாக இன்று முதல் இருக்கிற 10th +2 எக்ஸாமினேஷனுக்காக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தினவர். நிச்சயமாய் ஜெயத்தையும் கட்டளையிடுவார். ஹalleluya, ஹalleluya. இந்த நாளில் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜெபிக்க போக சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 35ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹalleluya, ஹalleluya. பலனையும் சத்துவத்தையும் அருளுகிற தேவன். அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில பலவீனம், சோர்வு சந்திக்கப்படுகிறது. அதிகமாய் நாம் சோர்ந்து விடுகிறோம், அதிகமாய் பலவீனப்படுகிறோம். 2 மாசம் கூட வாழ்க்கையில பலவிதமான சோர்வுகள், பலவிதமான பலவீனங்களில் நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த புது மாசத்திலே சோர்ந்து போகிறவனுக்கு பலனும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறவராய் வெளிப்பட்டிருக்கிறார். ஹalleluya. ஆகவே தேவன் இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு என்று சொல்லுகிறார். தம்மை நேசிக்கிற, தம்மை விசுவாசிக்கிற, தம்மை நம்புகிற, தமது வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, தமது வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிற, தம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் பலனை சத்துவத்தையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். எனக்கு பிரியமானவர் தேவ ஜனமே, லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே 12:13 18 வருஷம் பலவீனப்படுத்தி கொண்டிருந்த ஒரு ஆவியை உடைய ஒரு பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவள் தேவாலயத்திலே இருந்தாள், ஆனால் அவளுக்குள் கூன் என்ற ஒரு பலவீனம் இருந்தது. சோர்ந்து போனவளாய் இருந்தாள். ஆனால் இயேசு தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு அவளை கண்டு, ஹalleluya, உங்களை இன்றைக்கு காண்கிறார், உங்கள் பிரச்சனையை காண்கிறார், உங்கள் போராட்டத்தை காண்கிறார், உங்களுடைய பலவீனத்தை காண்கிறார், உங்களுடைய பற்றாக்குறை தேவைகள் எல்லாம் தேவன் காண்கிறார். அவர் வார்த்தைக்கு அந்த பிள்ளை அப்படியே கீழ்ப்படிந்தாள். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அவளை கண்டு அழைத்தார். இன்றைக்கு தேவன் உங்களை காண்கிறார், உங்களை அழைக்கிறார். அவரிடத்தில் வாருங்கள். உங்கள் சூழ்நிலைகளை விட்டு வெளியே வாருங்கள். உங்களுடைய பாவ போராட்டங்களை விட்டு வெளியே வாருங்கள். உங்கள் பிரச்சனைகளை விட்டு வெளியே வாருங்கள். ஆண்டவருக்கு சுத்தமில்லாத, பிரியமில்லாத சூழ்நிலை விட்டு வெளியே வாருங்கள். இப்பொழுது ஆண்டவர் அவள் மேல் கை வைக்கிறார். பாருங்கள், ஆண்டுடைய கரத்துக்குள் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வேலையை, சம்பாத்தியங்களை, வியாபாரங்களை, உங்களுக்கு உண்டான சகல காரியத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். அந்த கரம் உங்களை தொடும், அந்த கரம் உங்கள் குடும்பத்தை தொடும், பிள்ளைகளை தொடும். இன்று முதல் கர்த்தர் அந்த கரத்துக்குள்ளிருந்து புறப்பட்ட பலனும் சத்துவமும் அந்த பெண்ணுடைய கூனை விடுவித்தது. ஹalleluya. அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி இன்றைக்கு தேவன் உங்களை விடுவிக்கிறார். பலனை சத்துவத்தை இனி கொடுத்து உங்களை நிமிர்ந்து தலை உயர்த்தி ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். கவலைப்படாதிருங்கள். கல்வாரி சிலுவையில எல்லா பலவீனத்தை சுமந்தவர் நமக்காக பலனாய் இன்றைக்கு வெளிப்படுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லுங்க, பலனையும் சத்துவத்தையும் அருளி செய்கிறவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில புதிய மாசத்துக்கு கொடுத்த நல்ல வாக்கு தத்தத்துக்காய் நன்றி அப்பா. பலனையும் சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற தேவனாய் வெளிப்பட்டு அருளுகிறவராய் வெளிப்பட்டிருக்கிறீர்கள். ஜெபிக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையிலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், ஆண்டு விசுவாச வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், ஆண்டவருடைய வேலை சம்பாத்திய காரியங்களிலும் ஒரு பலன், ஒரு ஆண்டவரை சத்துவம்
பெருகும்படி ஊற்றி தரும்படி ஜெபிக்கிறோம். இப்பொழுது காணப்படுகிற எல்லா பலவீனங்களும், சோர்வுகளும், பற்றாக்குறைகளும், போராட்டங்களும், ஆண்டவரே என்னென்ன காரியத்துல கூனானது போல் இருக்கிற எல்லா நிலைமையும் நிமிர்ந்து ஆசீர்வாதமாய் ஆண்டவரே மேன்மையாக உயர்வாக முன்னேற முடியாமல் இருக்கிற கூனான அத்தனை காரியங்களும் விடுவிக்கப்பட ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி. உம்மை விசுவாசித்து இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கட்டும், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கட்டும். குறிப்பா வாலிப பிள்ளைகளை தொடுவீராக. வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஒரு பலன் உண்டாகட்டும். குறிப்பாக இன்றைய முதல் ஆண்டவர் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை கரம் தொடுவதாக. கர்த்தர் இப்பொழுது தொட்டு தலை நிமிர பண்ணுகிற வெற்றியை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வாதம் இந்த மாசத்தில் ஒரு பெரிய பலன் சத்துவம் பிள்ளைகளை தொடர்ந்து பிடிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. பலனும் சத்துவத்தை அருள்வார்.